ஹை டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் வைஃப் எஃப்எஃபோட ஃபோர்த்து பார்ட். ஓகே, ஃபிஃப்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து 4 பார்த்துருப்போம், இன்றைக்கி வந்து 5. ஓகே டியர், ஸோ லாஸ்ட்டாக என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களை வந்துட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஊருக்கு பார்த்துட்டு காரில் ஏறிட்டாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வெளியே நிற்கிறீங்க, அவர் காருக்குள்ளே இருக்காரு. ஸோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணல இன்னும் அவர். ஆனால் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு கூப்பிட மாட்டாங்களா ஒரு தடவையாக வந்து கூப்பிட்டா ஓடி போய் உட்காந்துப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த பேக்கை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் டோரை க்ளோஸ் பண்ணலை. ஆனால் வந்துட்டு சட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா, டோர் விட்டு இறங்கி வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேலை கூட்டு போயிடுவாரா, வர சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை. அதாவது இவங்க கிட்ட சும்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டு வந்துடுன்னு சொன்னேன். நீ அந்த மைண்ட் செட்லாம் இருக்காது, ஓகேவா? நான் என்றைக்குமே வந்து உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டாரு. போயிட்டு கார் எடுத்து வச்சு காரும் கிளம்பிடுச்சு. உங்களுக்கு அப்படியே கண்ணில் பயங்கரமாக ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்துட்டு இருக்குது. அழுதுட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக. பின்னாடி உங்கள் அப்பா நிற்கிறாங்க. ஸோ அவங்க திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கண்ணீரை உங்களால் துடைக்கவும் முடியல. துடைச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும் வளர அப்படிங்கிறது. ஒரு மாதிரி அந்த கண்ணீரெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆக வரைக்கும் அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஏமா அங்கேயே நின்றுருக்கா, அதை போயிடுச்சுல கார்வா, நீ வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு போவியாமா. ஸோ அவங்களும் உனக்காக தானே சொல்கிறாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ண அடிக்க சின்ன பொண்ணு, அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு தானே சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தானே தெரியும் ஜிம்மின் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த கண்ணீரெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பி வரீங்க அந்த பேக்கை தூக்கிட்டு. அவங்க பார்க்குறாங்க, கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே, அவங்களும் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நல்ல ஃபேமிலி அப்படிங்கிறனால விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் நேராக உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களோட காடு அதாவது வயல் இருக்குல்ல, ஸோ காடு வயல் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி இங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றி நடக்கிறது வந்துட்டு பக்கத்து வீடெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் தோட்டத்துக்குள்ளே தானே வீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால யாரும் பார்க்கல. அதனால உங்களுக்கு இப்போதைக்கு அந்த பிரச்சனையில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு அப்படியே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அவங்க நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ நேராக போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ ஜேகே தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி சோகமாக அப்படி படுத்துக்கிறீங்க. அப்போ தான் உங்களோட கையை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஜிமின் தான் அந்த மெடிசன்லாம் மறுபடியும் போட்டு விட்டுருப்பாரு. திரும்ப அதே கட்டு போட்டு விட்டுருக்காரு. பார்க்குறீங்க, அன்னைக்கு இவர் கட்டு போட்டு வில்லன்னு சொன்னார், ஆனால் இவர் தான் நேற்று பண்ணி விட்டார். அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 10 வரலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மருதாணி வச்ச மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸோ அதை விட்டுட்டு போயிட்டாருல்ல. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு அடிபட்டு இருந்தாலும் அவர் அப்படி தான் பண்ணுவார் போல். ஸோ நம்ம மேலே கேரிங்கெல்லாம் இல்லை, நம்மளாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இது வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் போயிட்டு இருந்தங்காட்டி உங்களுக்கு உங்களோட அக்காவோட ஞாபகம் வரவே இல்லை மைண்டுக்கு. இப்போ தான் தோணுது, ஆமாம்ல அக்கா போனால என்ன பண்ணுறா, அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாமான்ட்டு ஃபோன் எடுத்து, அதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு மொபைல் ஃபோன் கிடையாது, அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ அதை எடுத்து அக்கா நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. கால் போகுது, ஆனால் அவள் பிக் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பயமாக இருக்குது, அவள் நல்லா இருக்காளா, என்ன பண்ணுறான்னு தெரியலையே, ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறான்னு சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ரிப்பீட்டாக கால் வந்துட்டு எடுக்கவே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே போயிட்டு உங்களோட ரூமில் படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடியுது. ஜிமினாவும் வந்துட்டு ஒரு வழியாக அவங்க சிட்டி இருக்கால, ஸோ சிட்டியில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. அப்படி போய்ட்டு எல்லாருக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. அப்போதைக்கு எதுவும் யாரும் பேசிக்கல. அப்படி போய்ட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறனால ட்ராவல் பண்ணிட்டு வந்து டயர்டில் போய்ட்டு தூங்கிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பார்க்குறப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீடு ஃபுல்லாக கல்யாண கலையாக இருந்திருக்கும். ஸோ அக்காவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா ஒரு மாதிரி பிரளயமே ஆன மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஜேகே கூட ஜிமின் கூடலாம் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதே ஃபுல்லாக மறந்து அக்கா மேலே கோவமே இல்லாத அளவுக்கு எல்லாரும், அதாவது அவங்க அக்கா மேலே யாருக்குமே கோவம் வராத அளவுக்கு ஜேகே வீட்டில் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பொண்ணு மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு யாருக்குமே சாரா மேலே கோவம் இப்போதைக்கு கிடையாது. அதனால வந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே படுத்துட்டே தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே எழுந்து வராங்க. ஓகே வாடி, கையெல்லாம் பரவாயில்லையா, வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கை வலிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ பல் வலிக்கிறியா, நான் வந்துட்டு உனக்கு கஃப் போட்டு வந்து தரவான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே வேணாம், எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே தூங்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமினோட வீட்டில் இப்போ தான் ஒருத்தர் எல்லாம் எழுந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் டயர்டில் தூங்கியிருப்பாங்க. இப்போ தான் ஒருத்தர் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. கீழே ஜிமினோட அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே தான் ஃபஸ்ட்டு கீழே வராரு. கீழே வந்ததும் ஜேகேவை பார்த்துட்டு, இங்கே வாடா, இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்துட்டு ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜிமின் என்னடா சடனாக இந்த மாதிரி சொல்லிட்டான், அவன் உங்கள்கிட்ட இதை பற்றி ஏதோ சொன்னானா, ஏன் என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்கவும், எனக்கே தெரியாது, சடனாக தான் அப்படி சொன்னான். இவன் அந்த மாதிரி சொல்கிறப்போ, இல்லை நாங்கள் கூட்டி போகிறோன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு இவன் வேணான்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நானும் எதுவும் சொல்லலைம்மா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும், அதனால தானே நாங்களும் அப்போதைக்கு எதுவும் பேச முடியல. ஆனால் அந்த பொண்ணு பாவண்டா, அப்படியே பேகெல்லாம் கையில் வச்சுட்டு பாவமாக பார்த்துட்டு இருந்தால, எனக்கு ஒரு மாதிரி மனசே இல்லைடா அவளுக்கு. இவன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டான் அவளை போயிட்டு, ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணுவே இல்லை, அவன் ரொம்ப பட்டிக்காடு படிக்கலன்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ இவன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டான் ஜேகே. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாரு அவங்க அம்மாவை. ஏமா
நீ வந்துட்டு என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க? ஸோ நம்ம போயிட்டு அப்படி கூட்டிட்டு வந்தா அது நல்லா இருக்குமா? அவன் தானே நான் வந்து கூட்டு போய்க்கிறேன்னு சொன்னான். ஸோ அவனே போய் கூட்டிட்டு வரட்டும். நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜேகே. ஆனா உன்னோட அண்ணாலாம் கூட்டு வர மாட்டான்டா. நம்ம தானே போய் ஏதாவது பண்ணா உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜேகே சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி நினைக்காத, நீ நினைக்கிற அவன் வந்துட்டு கூட்டிகிட்டே வரமாட்டான்னு, ஆனா பாரு அவன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல எங்க வீட்டில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே எஞ்சி போயிடுறாரு. இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு அவளை பிடிக்கவே இல்லை, எப்படி அவள் இருப்பா, நம்மளே போய் கூப்பிட்டு வந்தாதான் உண்டு, ஏதாவது பண்ணணுமே, இந்த ஜேகேவும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான், நம்மளே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அம்மா இந்த பக்கம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரூமில் படுத்துட்டு திரும்ப அந்த வீடியோவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி அப்சஷன் ஆன மாதிரியே இருக்குது. அந்த வீடியோவை ரொட்டீனாக பார்த்துட்டே இருக்காரு. லூப் மோட்லேயே பார்த்துட்டு இருக்காரு. இது பார்த்துட்டே இருக்கிறப்ப அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஒரு வேலை கூட்டிட்டு வந்திருக்கலாமா, அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துருக்க கூடாதோ, என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் வந்துட்டு இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கறாரு. அவரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. படிக்காது, நீங்கள் படிக்கணும், இங்கிலீஷ் எல்லாம் பேச வராது அப்படிங்கிறனால அவள் வந்துட்டு அங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்துட்டு நமக்கு அவள் செட் ஆக மாட்டா, எப்படியாவது அம்மா வீட்டில் சொல்லி டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஏன் இந்த மாதிரியான நினச்சிட்டு உங்களோட ஃபோட்டோ, அதாவது உங்களோட வீடியோ அப்படி பார்க்குறாருங்கிறது அவருக்கும் புரியல. ஒரு மாதிரி டபுள் மைண்டாகவே இருக்காரு. இப்படி தான் இந்த டே ஃபுல்லாகவே போயிருக்கும். எல்லாரும் ஒரு வழியாக வந்துட்டு ஜிம் கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டபனாக சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால எதுவும் இப்போதைக்கு கேட்கல. ஏன்னா எப்படி போய் கூட்டு வந்துடுவான், அப்படி கூட்டு வரலன்னா கூட அப்படியே விட்டுற மாட்டோம், நம்மளே போய் கூட்டு வந்துடலாம். அவளும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். ஏன்னா சடனாக கூட்டு வந்தோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பா கூட டக்குன்னு கூட்டு வரக்கூடாது, கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் தான் போயிருக்கும். அடுத்த நாள் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இப்போ தான் அவங்களோட வீட்டு கதவை திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்துட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு போகிறீங்க. அந்த வாசல் தெளிக்கணும்ல, ஸோ வாசலாக தெளிக்கலான்னு கேட்டுக்கிட்டு போகிறீங்க. கேட்டுக்கிட்டு போய் பார்க்குறப்போ ஒரு கார் நிற்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறீங்க, என்ன இது நம்ம வீட்டு கார் மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜிம்மோட கார் தானே. ஸோ அப்படியே இருக்குது. ஒரு வேலை நமக்கு இல்யூஷனாக இருக்கும். முன்னாடி எது மனபிராந்தி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாசல் தெளிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த காரில் இப்போ வந்து ஒரு மாதிரி வெளிச்சம் வருது. ஸோ அந்த லைட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஆன் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதுவும் இல்யூஷனா, அதாவது இதுவும் மனபிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாசல் தெளிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்து வந்துட்டு அந்த கார் அப்படி முன்னாடியே வருது. ஸோ பார்த்ததும் உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ என்னது, என்ன கொல்ல வருதா, ஒரு வேளை இவர் தான் என்ன கொல்லலான்னு வந்துட்டாரா, யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. உள்ளே ஒன்று அந்த கார் அப்படி நின்றுச்சு. ஸோ அப்படி திரும்பி எட்டி பார்க்குறீங்க அந்த கேட்டை பிடிச்சிட்டு. அந்த பக்கம் உள்ளே யார் இருக்கிறாங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. இது பார்த்தா இவங்க கார் மாதிரியே தெரியுது. ஆனால் இந்த மாதிரி நிறைய கார் இருக்கும்ல, யாராவது நம்ம தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே உள்ள நின்றுட்டுருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பயம் போயிடுச்சு. ஸோ அந்த கார் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்து, அதாவது அந்த கேட்லேருந்து திரும்ப வெளியே வரீங்க. ஸோ வெளில வந்துட்டு பார்க்குறப்போ ஜிமின் தான் நின்றுருக்காரு. அந்த கார் மேலே அப்படி சாஞ்சிட்டு அப்படி கையை கட்டிட்டு நின்றுருக்காரு. நேராக உங்களையே பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இவர் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட போகிறீங்க. ஸோ கிட்ட போகிறது அது ஜிமினே தான். அது உங்களுக்கு மனபிராந்தியெல்லாம் கிடையாது, அவரே தான் நின்றுருக்காரு. நீங்களும் இப்போ அம்மா வாங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் எங்கே வருது, நீ தான் சீமத்தை கையில் வச்சு நிற்கிறியே, நீ அடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, ஒரு மாதிரி விளையாட்டாக பேசுகிறாரு, நம்ம மாமாவா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் கேட்குறீங்க, மாமா நீங்கள் தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதனால தான் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் நிஜமாவே வந்திருக்கீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா, மறந்துட்டு போயிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஒரு மாதிரி அப்பாவே கேட்குறீங்க. ஜிம்மி வந்துட்டு ஆமாம் மறந்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னதான் மறந்துட்டு போயிட்டீங்க, எட்டும் தரட்டா, நீங்கள் போய் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கவும், அது வந்துட்டு என்னத்தை மறந்தேன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை மறந்துட்டு போயிட்டேன், அதனால தான் அதை தூக்கிட்டு போகலான்னு வந்துட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. பொக்கிஷமா, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து அது இல்லை, ஆனால் இப்போ பக்கமாக தான் கிடச்சிது, அதையும் வந்துட்டு தொலைக்கலான்னு இருந்தேன், ஆனால் வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறனால அதாவது தொலைக்கக்கூடாதுன்னு நினச்சி திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியலை. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வீட்டில் எங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், வீட்டுக்குள்ளே இல்லை, அது இப்போ என் முன்னாடி தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பொசுக்குன்னு தூக்கிறாரு. ஸோ தூக்குன்னு உங்களுக்கு ஷாக்கு, நான் தான் பொக்கிஷமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நீ தான் எனக்கு பொக்கிஷம், உன்னை நான் தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி காருக்குள்ள உட்கார வச்சிடறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, நிஜமாக தான் இவரு நம்மளை கூட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் வந்துட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி பார்த்துட்டு எப்படி இந்த கில்லி படத்தில் விஜய் வந்துட்டு த்ரிஷா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வச்சு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே நீங்கள் ஜிம்மில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படியே ஜிம்மி செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்டைலிஷாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அச்சோ மாமா நான் அம்மா கிட்ட சொல்லாமல் வந்துட்டு தேடுவாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கார் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு மாமா அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் எதுக்கு கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
ஸோ நேராக ஜிமின் வந்து லைட்டாக உங்ககிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. நீங்களும் வந்துட்டு ஓ கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறீங்க. அந்த டைமில் வந்துட்டு உங்களோட மம்மி ஒரு மாதிரி கத்துறாங்க. ஐயோ விட்டு சொல்லடி ரெடி பண்ணிட்டு இருக்க, ஐயோ விடு விடு இந்த மாதிரி சவுண்டு. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா உங்களோட அம்மாவை தான் அந்த மாதிரி கட்டி பிடிச்சி போய் இழுத்துட்டு வச்சுட்டு முத்த கொடுக்கறதுக்கு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே அவங்க கத்தணும், சரி அதுக்குள்ளே அவங்க கத்தவும் நீங்கள் வந்துட்டு கண்ணை முழிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, கரும்பு பிடிச்ச நாயை ரெடி பண்ணிட்டு இருக்கிற, இதுக்கு என்ன இப்படி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி முத்த கொடுக்க வர, தூங்கிட்டான் இந்த மாதிரி தான் தூங்க வேண்டியதான், எதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கிற, ஐயோ இவளை கூட்டி போய் பாடம் போட வேணும் மந்திரிக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தலையை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பயங்கரமா கேவலமாயிடுச்சு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சியில் அப்படியே பெச்சிட்டு போட்டு மூடிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா இது உங்களுக்கு கனவு. ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷைனஸாக இருந்திருக்கும். ஆனால் அது கனவுன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் சேட் ஆகிட்டீங்க. இதெல்லாம் நம்ம கனவுல மட்டும் தான் நடக்கும் போல், நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு தான் நம்மளை பிடிக்கல, நம்ம இது மாதிரி ஓவராக இமேஜின்லாம் பண்ணிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம எதுவுமே இமேஜின் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு எது ரியாலிட்டியோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அவருக்கு நம்ம பிடிக்கலன்னா நம்ம போய் தொலை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கேருந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் என்ன, நம்ம வந்துட்டு கல்யாணம்னா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறது, அதாவது ஆஃபீஸ்க்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி தான் இருக்குது. நைட் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீடியோ போட்டு பார்க்குறது, இதே தான் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த வீடியோ லூப்லேயே பார்த்துட்டு இருக்காரு. பகல் ஆனால் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வராரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, பார்ட்டி எங்கடா ஒய்ஃபை கூட்டு வா அப்படின்னு சொல்லவும், இல்லை அது வந்துட்டு நான் வீட்டில் விட்டு வந்திருக்கேன். ஸோ அவளுக்கு அவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சாம்மா, அதனால விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நான் போயிட்டு கூட்டு வரணும் அப்புறமா தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா சமாளிச்சுட்டு இருக்காரு. இப்படியே தான் ஒரு 2 வாரத்துக்கு மேலே போயிருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு அவர் வருவாருங்கிற நம்பிக்கை சுத்தமாகவே இல்லை. ஏன்னா சொல்லிட்டு தானே போனார். அதனால நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைதி ஆகிட்டீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா தான் வந்துட்டு நான் 2 வாரத்தில் வந்து பொண்ணை கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டெய்லியும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிக்கிறாரு. வெளியே வந்துட்டு எதை பற்றியுமே கண்டுக்காத மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நைட் ஆனால் வந்துட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிறப்போ உங்களை பார்த்துட்டு தான் தூங்குறாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அதை பார்த்தா தான் அவருக்கு அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. காலைல எந்திரிக்கிறப்போ அந்த ஃபோனில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ தான் வச்சிருப்பாரு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. திருட்டுத்தனமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு, அதாவது திருட்டுத்தனம்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணால் திருட்டுத்தனம், ஆனால் அவருக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக அவரே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பகலெல்லாம் அன்னியன் மாதிரி எனக்கு அவன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ காலையில் கண்ணு முழிக்க வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வேணும். காலையில் கண்ணு முழிச்சு உங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு தான் எந்திரிச்சு குளிக்கவே போவார். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை அவெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான்னு அவரே மனசுக்குள்ளே பேசிக்குவார். நைட்டு வந்துட்டு டயர்டாக வந்து தூங்குறப்போ உங்களை பார்த்துட்டு தான் தூங்குவார். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கப்போ உங்களை பார்த்து எந்திரிப்பார். ஆனால் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை அவன் நமக்கு செட் ஆக மாட்டான், ஏதோ ஒரு மாதிரி அவரே மைண்டுக்குள்ளே போட்டு பேசிட்டு போயிடுவார். ஸோ இதே ஒரு 2-3 வீக்காக போயிருந்திருக்கும். ஸோ ஜேகே வந்துட்டு கண்டிப்பாக ஜிமின் போயிட்டு உங்களை கூட்டு வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் 3 வாரம் ஆயிடுச்சுன்னு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கவும் ஜேகேக்கே பயமாக இருக்குது. ஒரு வேலையை ஒன்று நிஜமாவே வேணான்னு விட்டுருவானா, அப்படியே விட்டுட்டா என்ன பண்ணுறது, நம்ம தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம், அவள் சின்ன பொண்ணு பாவம், அவள் லைஃபே போயிருமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ திரும்ப டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ திரும்ப அனுப்பி விடுறாரு. ஸோ ஜிமின் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த மெசேஜ் சவுண்ட் கேட்கவும் டக்குன்னு கண்ணு பார்க்குறாரு. ஜேகே தான். அவர் அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உனக்கு வந்துட்டு ரொமான்ஸ் எல்லாம் வருமா, எனக்கும் அதை சொல்லி தருவியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றுமே வராதா, அப்போ இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த ஜிமின் வந்துட்டு அந்த தொட்டியில் வந்து உங்களை தூக்கி உட்கார வச்சிருப்பார்ல, ஸோ ஆக்சுவலாக தூக்கி உட்கார வச்சிருப்பாரு, அதுவும் அந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறமா அவரை வந்துட்டு உங்களை கீழே இறக்கி விட்டுருப்பார்ல, ஸோ அப்போ கூட ஒரு 5 நிமிஷம் போல் ஐ டு ஐ கான்டாக்ட் போயிருக்குமே. ஸோ அப்படி நீங்கள் நல்லா ஜிமின் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்பில் நின்று இருந்திருப்பீங்கல்ல, அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி வாய் பழுத்துட்டு அதை பார்த்துட்டே இருக்காரு. இதை வந்துட்டு ஜேகே நோட் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜிமினுக்கு திரும்ப அதே மாதிரி ஷைனஸ் ஆகுது. அப்படியே ஒரு விரலை கொண்டு போயிட்டு வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் ஜேகே பார்க்குறாரு. இவனுக்கு அப்போ பிடிச்சிருக்கு, ஆசையும் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன ஈகோவில் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இவனே வந்துட்டு ஒரு மாதிரி இவனுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வாழ்ந்துக்கிறான். இவன் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவான், இவனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்படி தான் 1 மந்த் ஆகிடுச்சு. ஜிமின் சொன்ன டைமும் முடிஞ்சுது. இப்போது அதாவது 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா ஜிமின் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆக்சுவலாக உங்கள் மம்மி அப்படி தான் நினச்சிருந்துருப்பாங்க உங்களோட ஃபேமிலியிலலாம். ஸோ சரி பையன் வருவான், வந்து கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு டெய்லி எப்போ வேணால் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஜிமின் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு இல்லைம்மா அது வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு முதல்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோ. ஒரு வேளை அவங்க வந்து இங்கே தங்க முடியல அப்படின்னா அவசரமாக கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன். ஸோ திங்ஸ் எல்லாம் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோமா, எப்போ வேணால் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுறது, ஒன்றுமே உங்களுக்கு புரியல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட அக்காவுக்கு டெய்லி நீங்கள் கால் பண்ணுறது மட்டும் மறக்கவே மாட்டீங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உடனே வந்துட்டு யாருக்கும் தெரியாம உங்க அக்காவுக்கு கால் பண்ணுவீங்க. ஆனா, அவ எடுக்கவே மாட்டா. ஸோ, உங்களுக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு தனியா அந்த மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது. ஸோ, அக்காவோட நம்பர் அந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் தெரியும். மத்தபடி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அதனால வந்துட்டு உங்ககிட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே இல்ல. அந்த டெலிஃபோன்ல பண்ணா தான் உண்டு. இதே மாதிரி தான் நீங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவ எடுக்கிறதே இல்ல. ஸோ, உங்களுக்கு ஒரு மாரி பயமாயிட்டே இருக்கு. அவ இருக்காளா? என்ன பண்றா? ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ, இப்போதைக்கு அக்காகிட்டயும் வந்துட்டு ஹெல்ப் கேட்க முடியாது. ஜிமினும் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு மேல இங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட மம்மி, டாடி வந்துட்டு ஒரு மாரி அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா, ஜிமின் வரப்போறது இல்லல்ல. அதனால அவங்க மேலேயும் எந்த பழியும் வரக்கூடாது. ஏன்னா, உங்களோட அக்கா அப்படி கல்யாணத்த நிறுத்திட்டு போனப்போ கூட அவங்க ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ, அவங்க ஃபேமிலியில வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் நேம் வர வைக்கக்கூடாது. ஸோ, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் ஃபுல்லா தூங்கவே இல்ல. அப்படியே யோசிச்சு யோசிச்சு அப்படி மண்டை ஒரு மாரி வெடிச்சு போற மாரி ஆயிரும். அப்படிதான் வந்துட்டு ஒரு ஒரு 2, 3 நாள் நீங்க நல்லாவே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. கரெக்ட்டா வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. சரி ஓகே. நம்ம இப்படி பண்ணா என்ன அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அ அம்மா கிட்ட போய் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றீங்கன்னா, "அம்மா நான் வந்துட்டு மாமா வீட்டுக்கு போறேம்மா" அப்படின்னு சொல்றீங்க. அவங்க பார்க்குறாங்க. "என்னடி நீ பாட்டுக்கு போறேங்கிற? உனக்கு வீடு தெரியுமா? என்ன லூசா நீ? அவங்க தான் வந்து கூட்டு போறேன்னாங்கல்ல. வெயிட் பண்ணு வருவாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னால பார்க்காம இருக்க முடியலையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்க சும்மா டீஸ் பண்ற மாரி கேட்குறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல முடியும்? "அப்படி இல்லம்மா. அது வந்துட்டு நான் வந்துட்டு நைட்டு மாமா கால் பண்ணாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, உன்ன வந்துட்டு நான் அன்னைக்கே கூட்டு போலான்னு தான் நெனச்சேன். ஆனா எப்படி சொல்றது, எனக்கு இங்க வேலை ரொம்ப அதிகமா இருக்குது. அம்மாவுக்கும் உடம்புக்கு சரியில்ல, அப்பாவுக்கும் வேலை ஜாஸ்தி, ஜிகேவும் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்குது கம்பெனில. ஸோ எங்களால எங்கேயும் வர முடியல. நீ கோச்சுக்காதடா. ஸோ என்ன பண்ற அப்படின்னா, இந்த மாரி இந்த பஸ் புடிச்சு நீ இங்க வந்துரு. ஸோ இங்க வந்து நான் உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து உன்ன கூட்டு போக முடியல. நிஜமாவே மன்னிச்சிடு." அப்படிங்கிற மாரி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாருமா. எனக்கு கஷ்டமா இருக்குது. பாவம்ல அவங்கள இந்த மாரி அலையவிடக்கூடாதுல்ல. இங்கே தானே இருக்கு அந்த ஊரு. என்ன பஸ் மட்டும் ஏத்தி விடுங்க. நான் போயிர்றேன். அங்க போனா என்ன மாமா பிக் பண்ணிக்குவாங்க. அதாவது மாமா வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்படிங்கிற மாரி நீங்க உங்க மம்மி கிட்ட சொல்றீங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது? அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல. "என்னடி பேசிட்டு இருக்கிற? கல்யாணம் ஆயிட்டு மொத தடவ போறேன். இந்த மாரி தனியா அனுப்பிவிட்டா என்னடி நினைப்பாங்க? லூஸ் மாரி பேசிட்டு இருக்காத. அவங்களும் வந்து கூட்டு போட்டு இன்னும் 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்துட்டு இது மாரி 1 மாசம், 1 மாசம் வெயிட் பண்ணாலும் அவங்க வரப்போறதில்ல. நீங்க தான் லாஸ்ட்டா போகணும். ஸோ எதுக்கு நாள் தள்ளி தள்ளி போகணும்? ஸோ அதனால நீங்களே வந்துட்டு, "இல்லம்மா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் குடு. ஏன்னா நான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும்ல. அதனால எனக்கு காசு மட்டும் குடு. நான் போயிர்றேன். ஸோ அங்க போயிட்டு மாமாவுக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ண கூட தேவையில்ல. ஏன்னா நம்பர்லாம் குடுத்துருக்காங்க பாருங்கன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் காட்டுறீங்க. அவங்களுக்கும் அவங்க நம்பர் வந்துட்டு சரியா அதாவது மனப்பாடமா தெரியாதுல்ல. அதனால "ஓ நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுட்டியா? அப்ப எப்படி ஃபோன் பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் ஃபோன் பண்ண தேவையில்லம்மா. இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு நைட்டு தட் மீன்ஸ் இன்னைக்கு நைட் இல்ல அப்படின்னா நாளைக்கு காலையில வந்துட்டு பஸ் ஏறிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் பஸ் ஏறினேன் அப்படின்னா, அந்த பஸ் கரெக்ட்டா போற டைம் வந்துட்டு மாமாவுக்கு தெரியுமாமா. அவர் வந்து எனக்காக வந்தாரு. ஸோ அவங்களுக்கும் வேலை கெடாது. நானும் போய்க்கிட்ட மாரி இருக்கும்ல. ஸோ நம்ம போறது அதாவது நம்ம எப்படி போயிட்டு அடுத்தவங்க வேலைய டிஸ்டர்ப் பண்றது? அதனால நானே போய்க்கிறேன்ம்மா. பிரச்சனை இல்ல. எனக்கு காசு மட்டும் குடேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்க மம்மி வந்துட்டு எவ்வளோடி காசு வேணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? நீங்க தான் சிட்டி சைட்லாம் போனதே இல்லையே. அதுவும் இல்லாம நீங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்துட்டு அம்மா கொஞ்சம் நிறையாவே குடும்மா. ஏன்னா முதல்ல போயிட்டு அங்க இருக்கிறேன்ல. ஸோ எனக்கு ஏதாவது வேணும்னா நான் அவங்க கிட்ட எப்படிம்மா கேட்கட்டும்? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் தயங்குறீங்க. ஸோ அவங்களுக்கு புரியுது. ஐயோ! அதெல்லாம் வந்துட்டு நீ கேட்க வேணுமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய காசெல்லாம் கையில குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்ககிட்ட வந்துட்டு எப்படின்னா ஒரு 50,000 போல குடுத்துருக்காங்க. அம்மா எதுக்கும்மா இவ்வளோ காசு அப்படிங்கிறீங்க? கையில வச்சுக்கோடி. எப்படி சும்மா வெறும் கையோடயே அனுப்புறது? நாங்க வேணா கொண்டு வந்து விடவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ! அதெல்லாம் வேணாம்மா. நான் வந்துட்டு எப்படி தனியா போய் பழகுறது? ஸோ மாமா தான் சொன்னாங்க போல்டா இருக்கணும், தைரியமா அதனால வந்துட்டு தனியா வந்து பழகு. நான் இங்க வந்து உன்ன கூப்பிட்டுக்கிறேன். அப்படிங்கிற மாரி தைரியம்லாம் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா உருட்டிட்டு இருக்கிறீங்க. உங்க மம்மி அதெல்லாம் நம்புறாங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வில்லேஜ் சைடா, ஸோ எல்லாமே அப்படியே நம்பிக்கிட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம். நீங்க தான் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த காசு வாங்கி அப்படியே பேக்ல வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த சிஓ இருக்குல்ல, ஸோ அந்த சிட்டிக்கு போறதுக்கான பஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அக்கா இருக்கால சாரா, ஸோ அவள எப்பவுமே நீங்க கொண்டு போய் பஸ் வச்சு விட்றப்போ, நீங்களும் கூட போவீங்க. 3 பேரும் கொண்டு போய் ஒண்ணா தான் பஸ் வச்சு விட்டு வருவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பஸ் எல்லாம் தெரியும். அந்த பஸ் டைமிங்கும் தெரியும். அவளும் வந்துட்டு இந்த பஸ் இந்த டைமுக்கு அங்க போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்துட்டு அதாவது ரொம்ப முட்டாள்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டா? ஓகே கிட்டத்தட்ட நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பீங்க. அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. பட் என்ன சொல்றது, வெளியூருக்கெல்லாம் போன பழக்கம் இல்ல. அது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியே வந்துட்டு உங்க மம்மி வந்துட்டு பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இல்லைம்மா நீ பண்ணுறது எனக்கு கரெக்டுன்னே தோணல. அவங்க வந்துட்டுமே இல்லை நானா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறக்கு வராங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா ஒன்றும் வேணாம். மாமா வந்துட்டு தனியாக வந்து பழகுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்க பேச கேட்டு தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சமத்தா சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு பெருமையாக இருக்குது பரவாயில்ல. பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் வெளி உலகத்தை கற்றுக்குவா. எங்கே அவள் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளேயே இருந்துருவாளோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அம்மா ஆல்ரெடி 50,000 கொடுத்துருப்பாங்க. அவங்க அதாவது கையில் சேர்த்து வச்ச காசு. அப்பா வந்துட்டு கையில் வந்துட்டு உங்கள் கையில் ஒரு
ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா அதுலேயும் பணம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, இல்லை நீ போயிட்டு அங்கே எப்படின்னா யார்கிட்டயாவது பணம் வேணும்னா ஏதாவது வேணும் அப்படின்னா நீ கேட்கறதுக்கு கஷ்டப்படுவல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் புதுசு எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் உன் கையில் 4 காசு இருந்தால் தானே மதிப்பாங்க. அதாவது உனக்கு ஒரு மதிப்பு இருக்கும்ல. ஸோ அம்மா கொடுத்தான்னு எனக்கு தெரியும், பட் இதே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு 50,000 கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் போட்ட பிளானுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கூட தெரியல. ஆனால் சரி கையில் காசு இருக்கிறது ஒரு நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு காசுலாம் வாங்கிட்டு சரிம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஹகெல்லாம் பண்ணி பாய் சொல்லிட்டு இப்படி பஸ் ஏறி உட்காந்துட்டீங்க. பஸ் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது, பயமா இருக்குது. அம்மா அப்பா வந்துட்டு அந்த பஸ் எடுக்க வரைக்கும் கீழே தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் போங்க, நான் வந்துட்டு போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக ஃபோன் எடுக்கணும், அப்புறம் அடிக்கடி நான் ஃபோன் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் போயிட்டு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்துட்டு போவேன். ஸோ நீங்களாம் அங்கே வரவானா, அது ரொம்ப பெரிய ரொம்ப மோசமான ஊருன்னெல்லாம் மாமா சொன்னாங்க. அப்படி இப்படின்னு சும்மா அளந்து விட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரிம்மா எனக்கு தோணுச்சுன்னா உனக்கு சொல்கிறேன், நீ மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எல்லாத்துக்கும் சரி தலையாட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு சரிம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. பஸ் எடுத்துட்டாங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி அரை மனசாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து கூட்டு போயிருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் அவர் வரமாட்டாருங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்துறீங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, சந்தேகம் வந்துடும். அதனால நம்ம வெளியூர் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக ஜிம்மியோட வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரப்போகிறது கிடையாது. ஜிம்மின் வந்துட்டு இங்கே வந்து அவங்கள பற்றி கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால அந்த பிரச்சனை இப்போதைக்கு வராது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ பஸ் போயிட்டு இருக்குது, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் சிட்டி இருக்குல்ல, சியோலை ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா பஸ் விட்டு இறங்கி பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய ஊர். என்னடா இது இப்படி இருக்குது, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே, எல்லாரோட ஒரே மாதிரி இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சி போவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹைஃபையாக லாயலாக இருக்கா, ஒரு மாதிரி ராயலாக இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க எல்லாரும் என்ன இப்படி இருக்காங்க, இப்படியே ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இப்படி இருந்தால் தான் பிடிக்குன்னு சொன்னாரோ ஒரு வேலை. அதனால தான் மாமாவுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லையா, நம்ம பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பார்த்துக்கிறீங்க. அவங்களே பார்க்குறீங்க, அவங்க நல்லா அப்படி ரைட் ராயலாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வில்லேஜ் சைடு அப்படி இருக்கிற மாதிரி தான் வந்திருப்பீங்க. நான் நினைச்சேன் இந்த மாதிரி இருக்கிறனால தான் இவங்க எல்லாத்தையும் மாமாவுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் நான் பாரு பட்டிக்காடு ஆமாம் நான் கரெக்டு தான், நான் பட்டிக்காடு அப்படின்னு நீங்களே உங்களை பட்டிக்காடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் பேக்லேருந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறீங்க. அதை எடுத்து வந்துட்டு பக்கத்தில் யார்கிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க அப்படியே நல்லா ஸ்டைலிஷாக பேசுகிறாங்க, பார்க்குறீங்க. அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, புரிஞ்சாமா இந்த அட்ரஸ் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது எல்லாரும் இப்படி தான் பேசுகிறாங்க, நம்ம பேசுகிற பாஷை தான் ஆனால் ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்களே. இப்போ தான் புரியுது எனக்கு ஒவ்வொன்றா, மாமாவுக்கு ஏன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. இப்படி இருந்தனா எப்படி அவருக்கு பிடிக்கும், பாருங்களேன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க வந்துட்டு உனக்கு புரிஞ்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ஆன்ட்டி தான். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எனக்கு சுத்தமாக புரியலைங்க நீங்கள் சொல்லவும் நான் வேணா அந்த வழியாக தான் போகிறேன், குட்டி போய் விடுறான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்சம் தயங்குறீங்க, பயப்படுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே பாரு எனக்கு ஒரு மாதிரி 2 பொண்ணுங்க இருக்காங்க, நீ பயப்படவெல்லாம் வேணாம், நம்ம வந்துட்டு பஸ்லேயே போகலாம் ஓகேவா, தனியாலாம் போக வேணாம் உனக்கு பயமாக இருக்குது அப்படின்னான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படி போயிடுறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு அவங்க இறங்கி அவங்க அதாவது ஆக்சுவலாக அடுத்த ஸ்டாப் தான் அவங்களும் அடுத்த, பட் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அங்கேயே இறங்கிட்டு உங்களை கூட்டே போகிறாங்க உள்ளேயே. ஸோ அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருந்தீங்க. அந்த ஃபைல் என்ன அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்காக சாரா ஒரு காலேஜ் எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருந்தால. ஸோ அதுதான் அதை தான் வந்துட்டு கையில் தூக்கிட்டு தெரியுறீங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு சேர்த்துறாங்க. இங்கே தான்மா போகணும் போய்க்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க ஆண்டி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. அவங்க இந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் உள்ளே வரீங்க. உள்ளே வந்து பார்க்குறப்போ ரொம்ப பெரிய இதாக இருக்குது. ரிசப்ஷன் தான் வந்திருப்பீங்க, அதுவே அவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி பார்த்துருக்கிறப்போ அந்த ரிசப்ஷன் இருக்கிற பொண்ணு கேட்குறா என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை இதை காட்டிட்டு இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, படிக்கணுமா, இது வந்துட்டு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியுங்க, ஆனால் வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சி அதனால நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த படிப்பு தான் நான் படிக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்கவும் அப்படி தங்க முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு 6 மாதம் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோ, அப்போ வந்துட்டு நீங்கள் தங்கி படிக்கிறதுக்கு உனக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் 6 மந்த் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதை எடுக்கிறது என்ன ஒன்றுமே உங்களுக்கு புரியல. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த அட்வொகேட் ஆகணும். ஸோ அதுதான் உங்களோட ஆசை. அதுக்காக சாராவும் அந்த காலேஜில் பார்த்து வச்சிருப்பா. பட் அதுக்கு முன்னாடி 6 மாதம் கோர்ஸ்னால் எதை பற்றி படிக்கிறது என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்களே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா பேசிக்காக அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கம்ப்யூட்டர் அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு காட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு வந்துட்டு நான் இங்கே இருந்தால் வந்தேன், ஸோ எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எனக்கு பேசிக்காக அந்த படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நான் இந்த ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் ஒரு பேக்கேஜ் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு
15,000 போல சொல்றாங்க. நீங்களும் கையில காசு கொண்டு வந்திருப்பீங்களா? பரவாயில்ல நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு கட்டிர்றீங்க. அது கோர்ஸ்க்கு மட்டும். அப்புறம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு தனியாவாமா? இதுக்கு தனியாவான்னு கேட்குறீங்க. ஆமாடா, அது வந்து நீ 6 மாசம் படிக்கணும்ல. அதனால இதுக்கு தனியா நீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்துட்டு ஒரு 10,000 அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 10,000மான்னு பார்க்குறீங்க. அப்ப அம்மா குடுத்த காசு எல்லாமே இங்கேயே காலியாயிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்குன்னு கேட்குறீங்க. எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் மொத்தமா பே பண்ணிட்டேன்னு கேட்குறீங்க. இல்ல அதெல்லாம் வேணாம். நீ வந்துட்டு மந்த்லி பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்கவுண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் எல்லாம் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரே நாள்ல உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஹாஸ்டல் கொண்டு போய் காட்டுறாங்க. நீங்க போயிட்டீங்க உள்ள. ஸோ, இப்போ வந்துட்டு நீங்க உள்ள போனதுமே உங்களுக்கு அந்த டெலிஃபோன்லாம் இருக்கு. அத பார்த்ததும் உங்களுக்கு ஆசையாச்சா? என் அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க ஃபோன் பண்றீங்க. உங்களோட நம்பர் தெரியும்ல வீட்டு நம்பர். ஸோ, அப்படியே கால் பண்ணுவோம். அவங்க எடுத்து பேசுறாங்க. ஃபோன் பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க போல. ஒரே ரிங்ல எடுத்துட்டாங்க. அப்புறம் எடுத்ததுமே "உடனே ஓகேவா? போயிட்டியா? என்ன பண்ற? எல்லாரும் வந்து உன்ன கூட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து என்ன கூட்டு போனாங்கம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்குதும்மா. அதனால தான் நான் ஒரு மாரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் அத செஞ்சாங்க, இத செஞ்சாங்கன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா அந்த கேன்டீன்ல குடுக்குற சாப்பாடுலாம் உங்க அத்தை செஞ்சு குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மின் அப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்படி பார்த்துக்கிட்டாரு, கார்லலாம் கூட்டு போனாருங்கிறீங்க. எதுவுமே நீங்க உண்மைய சொல்லவே இல்ல. அவங்க வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல நீ ஹாப்பியா தானே இருக்கிற. சரி ஓகே பையன் தம்பி இருந்தா குடும்மா, மாப்பிள்ளை இருந்தா குடு பேசணுங்கிறாங்க. அவர் வந்துட்டு நான் தான் சொன்னேன்லம்மா அவருக்கு வேலை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல யாருமே இல்லம்மா. எல்லாரும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது போயிடுறாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இதே மாரி தான் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்கும். எப்ப கால் பண்ணாலும் நீங்க மட்டும் தான் பேசுவீங்க. டெய்லி பேசுவீங்க. அவங்க யார்ட்டயாவது குடுன்னு சொன்னா கூட குடுக்க மாட்டீங்க. யாருமே இல்ல யார்ட்ட குடுக்குறது நான் மட்டும் தனியா எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவீங்க. இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுவும் படிக்கிறீங்க. எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு பணம் பத்தாது அப்படிங்கிறது தெரியும். அவங்க அம்மா, அப்பா குடுத்த காசு எத்தன நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? ஸோ வேலை ஏதாவது வேணும்ல. அதனால நீங்க எனக்கு வேலை ஏதாவது பார்ட் டைம்ல கிடைக்குமான்னு அப்படி தேடிட்டு ஒவ்வொருத்தர்ட்ட சொல்லி வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு 1 வீக் தான் போயிருப்பீங்க. அப்படி வந்துட்டு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜிமினுக்கு ஆக்சுவலா நிஜமாவே அவருக்கு செம ஒர்க் ப்ரெஷர் தான். ஸோ அவர் வந்துட்டு ஃபுல்லாவே ஒர்க்குன்னு பார்த்து 1 மாசம் ஆனதே மறந்திருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வரது, எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி போயிடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கறனால வீட்ல யாரும் அவர்கிட்ட ஒழுங்கா பேச முடியல. ஆஃபீஸ் டைம்ல யாருக்கும் கால் கூட பேச மாட்டாரா. ஸோ அதனால வந்துட்டு யாரும் அவர்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியல வீட்ல இருக்கிறவங்களே. அவன் போயிட்டு கூட்டிட்டு வரானா பாரு, என்ன 1 மாசம் முடிஞ்சு 1 வாரம் எச்சாவே ஆயிடுச்சு. அவங்க வீட்ல தான் நினைச்சுக்க போடுறாங்க. நானாவது போய் கூட்டு வந்துட்டாடா ஜேகேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜேகே வந்துட்டு அதெல்லாம் அவனே போயிடுவாம்மா. இன்னும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரா இருக்கிறனால அவன் இது பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். அவனை போய் நான் கூட்டிட்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜேகே கிளம்பி போறாரு. ஸோ ஆஃபீஸ்க்கு தான் போறாரு. ஆனா, ஆல்ரெடி ரொம்பவே நைட்டு லேட் ஆயிருந்திருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் அவனே வந்துருவான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, போன ஜேகே வந்துட்டு திரும்பி வந்திருப்பாரு. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சா. ஸோ ரொம்ப லேட் ஆனங்காட்டிக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவரு ஆஃபீஸ்லயே தூங்கிடலான்ட்டு அங்கேயே தூங்கியிருப்பாரு. அப்போ அப்படியே லைட்டா விடியுது. ஸோ அப்படியே தூங்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே லைட்டா விடியுது. விடிஞ்சா வந்துட்டு ஒரு மாரி அந்த ஆஃபீஸ் டோர் வந்துட்டு நாக் பண்ற மாரி இருக்குது. யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தான் ஆஃபீஸு. ஸோ அப்படியே வந்துட்டு கதவ திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா நீங்க நின்னுட்டுருக்கிறீங்க. ஃபைல் ஒண்ணு கையில வச்சுட்டு, பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு, அப்படியே பாத்து பாத்து முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஷாக்கு. "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க வந்துட்டு, "அதுவா நான் வந்துட்டு வந்துட்டேன். நான் எப்படியோ வந்துட்டேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. "இல்ல நீ வந்துட்டு எப்படி வந்துட்டியா? உனக்கு வரணும்னு தோணுச்சா? அதுக்குள்ள வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டு ஒரு மாரி அவர் ஷாக் ஆயிட்டே இருக்காரு. நீங்க வந்துட்டு, "இல்ல நீங்க 1 மாசம்னு சொன்னீங்கல்ல. ஸோ அந்த 1 மாசம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ நீங்க இப்படி சொன்னதும் ஜிமின் வந்து டக்குனு கண்ண முழிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு கனவு வந்திருக்கும் போல. ஸோ ஆக்சுவலா அவருக்கு 1 மந்த் முடிஞ்சது கூட தெரியல. அப்படியே வந்துட்டு இது மாரி சும்மா சும்மா ட்ரீம் எல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு தான் வந்துட்டு 1 மந்த் முடிஞ்சு அப்படின்னு நீங்களே வந்து கனவுல இன்டிமேட் பண்ற மாரி இருக்கு. அவர் வந்துட்டு அப்படியே அங்க அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்ப கண்ண முழிச்சு பார்க்குறாரு. மணி வந்துட்டு ஒரு 2 தான் இருக்கும். என்னடா இது அப்படின்னா 1 மாசம் ஆயிடுச்சான்னு கேலண்டர் பார்க்குறாரு. ஆமா 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம 1 மாசம் தானே சொல்லிட்டு வந்தோம். அப்போ இனிமே அவ அங்கேயே இருந்தா அப்படின்னா அவங்க வீட்ல தான் நினைப்பாங்கல்ல. ஆனா அவ ஒரு வேளை நம்ம வருவேன்னு காத்துட்டு இருப்பாளோ? அதனால தான் அப்படியே கனவெல்லாம் வருதா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்துட்டு எப்படின்னா, உங்கள கூட்டிட்டு வந்துடணும்னு தோணுது, வேண்டான்னு தோணுது. அப்படியே ஒரு மாரி 2 மனசோடயே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அப்படியே அவங்க அம்மா தான் அப்படியே செம கோவத்துல நிக்கிறாங்க. அவங்க அப்பா நிக்கிறாரு, ஜேகே நிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே 3 பேரும் வாசல்லயே நிக்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு மாரி பார்த்துட்டு இருக்கவும், உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல. நான் வந்துட்டு எப்படி உன்ன இப்படி வளர்த்தேன்னு எனக்கே தெரியல. நீலாம் என் வயித்துல தான் பொறந்தியாடான்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம. இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? எப்படிடா ஒரு பொண்ணு இந்த மாரி ஏமாத்திட்டு இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி அங்கேயே விட்டுட்டு வர முடிஞ்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்னோட அப்பானா உங்ககிட்ட பேசுறக்கே எனக்கு எதுவும் இல்லடா. அவன்கிட்ட பேசவே எனக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்குன்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்க ஜிமின் பாக்குறாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஜிமினோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு நீ என்ன சொன்ன 1 மாசம் கழிச்சு வந்து அவளை கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா கோவமா பேசுறப்போ இப்பதான் புரியுது இதுக்கு தான் பேசுறாங்கன்னு. அப்படியே அமைதியாக நிற்கவும் மரியாதை இன்னைக்கு போய் அவளை கூட்டிட்டு வர, இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ளே வராத, இல்லைன்னா நாங்களாம் எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி திட்டுறாங்க. அதனால ஜிமினும் வந்துட்டு வேற வழி இல்லைல்ல, ஆல்ரெடி டவுட்டாக தான் இருந்திருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணவும் வேற வழி இல்லாமல் அவரு கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ உங்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காரு.
இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அந்த ஹாஸ்டலில் படிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டல் தங்கிக்கிறது, கோர்ஸ் படிக்கிறது, இது மாதிரி அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கல, ஸோ நல்லாவே படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வில்லேஜ் சைடு அந்த எஜுகேஷனுக்கும் இந்த சிட்டி எஜுகேஷனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக்கப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தடுமாறுறீங்க. பட் இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் ஜிமின் இந்த பக்கம் எப்படின்னா அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக வீட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா காரை பார்த்துட்டு உங்களோட அம்மா அப்பா அப்படியே செம ஹாப்பியாக ஓடி வராங்க. அவங்க ஹாப்பியாக ஓடி வரதை பார்த்துட்டு ஜிமினும் வந்துட்டு அப்படியே இறங்குறாரு. இறங்குந்தும் ஜிமினை பார்த்துட்டு அந்த பக்கம் கார் அதாவது அந்த பக்கம் இன்னொரு டோரை திறக்குமாங்க மாதிரி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. எதுக்கு இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா ஒயின் எங்க நீ மட்டும் தான் வந்திருக்கியா, அவள் வரலையா, இல்லை ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாளா, அவளுக்கு இதே வேலையாக போச்சு பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் ஜிமிக்கு இங்கே பக்குங்குது. எது ஒயினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜிம்மி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட, அத்தை என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படிங்கவும், இல்லைப்பா ஒயினும் கூட வரலையா, நான் அவளும் வந்து பண்ணல நினச்சேன், ஏன்னா சடனாக வந்திருக்கீங்க, எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, அவள் நேற்று கூட என்கிட்ட பேசினாலே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியல ஜிம்மிக்கு. நேற்று உங்ககிட்ட பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ இல்லாதப்ப பேசினாலா, ஆமாப்பா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கு போயிடுறீங்க, வீட்டில் யாருமே இல்லை, போர் அடிக்குன்னு சொல்லிட்டே இருப்பா, ஸோ அதனால தான் அவள் பேசுகிறப்ப நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஆமாப்பா இப்போ நல்லா இருக்காளா, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா, இல்லை ஏதாவது வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமின்க்கு அந்த இடத்துல அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல. அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வீட்டில் இல்லை, ஸோ ஜிமின் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நீங்கள் கிளம்பிருக்கீங்க அப்படின்னு. அதனால அவர் அப்போதைக்கு எதுவும் சொல்ல அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு எதுவுமே ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல. ஒரு மாதிரி அவர் தான் ஆல்ரெடி நம்மளால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆச்சா, அப்போ அவள் எங்கே போயிருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா, எதுவுமே தெரியாமல் தானே அவரே உட்காந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ அதனால அவரே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ, இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இன்னும் நீங்கள் கால் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் அது கால் பண்ணுற டைம் தான், ஆனால் நீங்கள் கால் பண்ணவே இல்லை. ஏதோ உங்கள் நல்ல நேரம் போல் அன்றைக்கி கால் பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. ஸோ கால் பண்ணவே இல்லை. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்க எதுவுமே, அதாவது ஆக்சுவலாக இவங்களுக்கும் தெரியாது. ஸோ உங்களை பிடிச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவள் எப்படி போயிருப்பாண்டு. ஸோ உங்கள் டேடியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏ தம்பி நீ வந்துட்டு பரவாயில்ல, அவள் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக வெளியூரெல்லாம் போவான்னு நினைக்கவே இல்லை. நீ தான் தைரியமாக சொல்லி வர சொன்னியா அம்மாவே. ஸோ ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. என்ன நீ வந்து கூட்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம், பயந்துட்டே இருந்தோம். ஆனால் அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது உங்கள் வீட்டுக்கு ஜிமினோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னதா சொல்லி நீங்கள் கிளம்பி போய்க்கிறீங்க. இது மட்டும் தான் ஜிமினுக்கு இப்போதைக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு ஜிமின் அந்த இடத்துல எதுவுமே சொல்ல. சரிங்க நான் ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், சரி அப்படியே உங்களே எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, அவனால தான் இருப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சின்ன பொண்ணு எங்கே போயிருப்பா, அவளுக்கு வந்துட்டு உலகமே தெரியாது, ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எங்கேயாவது சேஃபாக தான் இருப்பா, எங்கேருந்து ஃபோன் பண்ணுறா அப்படின்னா அந்த நம்பராவது வாங்கியிருக்கணும், ஆனால் நம்ம நம்பர் கேட்டோமா அவங்களுக்கு டவுட் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு மாதிரி பிடிச்ச பிடிச்ச மாதிரி இருக்குது அவருக்கு. செம ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் வந்திருப்பாரு. உங்களை வேணும்னு நினைக்கிறாரு, வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லை. ஸோ ஜிம்மினால தான் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் போய் பேசிட்டு இப்படி தனியாக போயிட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக அவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்ணுறாருன்னா செம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வராரு, எப்படியாவது தேடி பிடிச்சிடணுன்னு. ஆனால் எங்கே தேட முடியும் அவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே. ஸோ அவர் மட்டும் என்ன பண்ண முடியும். ஸோ செம ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்கீங்க, என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியல. இன்றைக்கி செம ஒர்க்கு போல் நிறைய படிக்க சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. அப்படியே செம டயர்ட். மேடம் வந்துட்டு அப்படியே பெப்பர் பேனு கை காலெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே அந்த பெட் மேலே கிடக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு யோசிப்போம்ல, பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நம்ம பண்ணது சரிதானா இல்லை தப்பு தானா ஒன்றுமே தெரியல, ஆனால் நான் பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வேளை இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு என்னால் எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அவ்வளோ நாளைக்கு அவங்கள கஷ்டப்படாமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்களே மனசு தேத்திக்கிறது தான். இந்த மாதிரி சொல்லியெல்லாம் நீங்கள் மனசு தேத்திக்கிறது தான். ஆனால் ரொம்பவே ஹர்ட் ஆகுது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னதான் ஜிமின் திட்டினாலும் உங்களுக்கு வந்துட்டு அவரை பிடிச்சிருக்கும். ஒரு 2-3 நாளாக இருந்தாலும் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு அது எல்லாமே நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு மாதிரி லவ் இருக்கிற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போனது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அழுகையாக வருது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படி காரில் வரும்போது அவருக்கு என்னவோ தெரியல, அவரே அறியாமல் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணில் அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஃபாஸ்ட்டாக. ஓகேங்க டியர், நாளைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் இதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருங்க, ஜிமினும் அதே மாதிரி அந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு வரட்டும். ஒரு வழியாக அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு நான் வந்துட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதோட இந்த எஃபெக்ட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட பேலன்ஸ் அடுத்த பாட்டை வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம். டட்டா. தேங்க்யூ டியர். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? டட்டா.